Hi folks, welcome to Ayisha's Aasha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இதுவரைக்கும் இந்த கேக்கை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், ஆனால் சாப்பிட்டு பார்த்ததில்ல. இதுவரைக்கும் டேஸ்ட் பண்ணாத கேக்கை நம்ம செஞ்சால் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேக் பண்ணேன். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸும் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க, தேவைப்பட்டவங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் சலிக்கிறதுக்கு தேவையான இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் விற்கிது. அப்படி இல்லாட்டி நம்ம அம்மாலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, மாவு சலிக்கிறதுக்கு, அது யூஸ் பண்ணிக்கோங்க. 1.5 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் அல்லது மைதா, இதை நம்ம சலிச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கட்டியே இல்லாமல் சலிச்சிருக்கு. இது எங்கே வாங்கினேன்ற லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சதுக்கப்புறம் உங்கள் ட்ரை இன்க்ரீடியன்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம 4 முட்டை வெள்ளைக்கரு மஞ்சக்கரு ரெண்டுமே சேர்த்தே எடுத்துருக்கோம். அடுத்து 1 கப் நம்ம நார்மலாக சேர்க்குற சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கலாம். இதை டார்க் எல்லோலேருந்து இந்த மாதிரி பேல் எல்லோவாக மாறுற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2.5 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. அடுத்து சலிச்சு வச்சுருந்த இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வெட் இன்க்ரீடியனோட ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்க்கும் போது பேட்சஸாக சேர்த்துக்கோங்க. ஒரேடியாக அந்த மாவை கொட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால ஒரு 2 பேட்ச் இல்லாட்டி 3 பேட்சாக பிரிச்சுட்டு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/3 கப் எண்ணெயை நம்ம சேர்த்துருக்கோம். ரீஃபைண்ட் ஆயில் சாதாரணமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதில் நம்ம ஃபுட் ஜெல் கலர் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் நார்மலாக ஃபுட் கலர் இதில் ஆட் பண்ணிங்கன்னா அதோட டெக்ஸ்சர் உங்களுக்கு மாறிடும். அதுவும் இல்லாமல் ஜெல் கலர் தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லா பேக்கிங் ஷாப்ஸ்லேயும் இந்த ஜெல் ஃபுட் கலர் கிடைக்கும். குவைத்தில் இருந்தீங்கன்னா இந்த ஃபுட் கலர் நான் எங்கே வாங்கினேன்றதை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் இதில் சேர்த்துட்டு அதில் ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவை நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. 9 இன்ச் பேனில் இந்த கேக் பேட்டரை நம்ம போர் பண்ணிக்கலாம். நல்லா தட்டி விட்டுக்கோங்க, ஏர் பபிள்ஸ்னால் டிசால்வ் ஆகிற வரைக்கும். இது மாதிரி குச்சி இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணி கூட இந்த ஏர் பபிள்ஸை நீங்கள் எடுத்துடலாம். 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் இப்போ நம்ம இதை பேக் பண்ண வச்சிடலாம். 180 டிகிரி செல்சியஸில் 25லேருந்து 30 மினிட்ஸ் பேக் பண்ணுங்கள். இடையில செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா அவங்கவுங்க அவனை பொறுத்து தான் இந்த டெம்பரேச்சரும் டைமிங்கும் மாறும். அடுத்து நம்ம விப்பிங் க்ரீம் செஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு பவுலும் அந்த பிளெண்டரோட ராட்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவருக்கு வச்சுருங்க. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்ச பவுல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விப்பிங் க்ரீம் சீக்கிரமாகவே செட் ஆயிரும். இப்போது 2 கப் விப்பிங் க்ரீம் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ நம்ம 1/4 கப் பவுடர் சுகர் அப்படி இல்லாட்டி ஐசிங் சுகர் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிஃப் பிக்ஸ் கிடைச்சோன்னே ஸ்டாப் பண்ணிடுங்க. இதை 1 ஹவருக்கு நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கோங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. க்ளீனாக வந்துச்சுன்னா நம்ம கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை நல்லா ஆற வைங்க. இந்த கேக் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஆனஸ்ட்டாகவே இந்த ரெட் வெல்வெட் கேக் எப்போ ஆரிஜின் ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஆனால் பெரும்பாலும் 19th செஞ்சுரியில் விக்டோரியன் ஏரால தான் இது ரொம்பவே பாப்புலர் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு வார் 2ல் ரொம்பவே பாவர்ட்டியும் ரொம்பவே டிப்ரெஷனில் இருந்த மக்களுக்கு இடையில தான் இந்த கேக் ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. நார்மலாக இருக்க அந்த சாக்லேட் கேக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதில் யூஸ் பண்ணுற அந்த இன்க்ரீடியன்ட்னால கிடைக்கிற அந்த கலர் தான். ஒரிஜினல் ரெட் வெல்வெட் கேக் இப்போ நம்ம சாப்பிட்ற ரெட் வெல்வெட் கேக் மாதிரி கலர் இருக்காது. அந்த கலர் ப்ரௌனிஷ் ரெட் கலரில் இருக்கும். அந்த கலர் எப்படி வந்துச்சுன்னா, ஃபுட் கலரோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி இல்லை, அந்த ரெசிபியில் யூஸ் பண்ண நான் டச் ப்ராசஸ்டு கொக்கோ, வினிகர், பட்டர் மில்க், இந்த 3 இன்க்ரீடியண்ட்டும் ரியாக்ட் ஆகும்போது ஒரு கலர் கிடைக்கும். அதுதான் அந்த கேக்கோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேக் மோல்ட்லேருந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லாவே நம்ம கேக் ஆறிடுச்சு. இதில் இருக்க அந்த பார்ச்மெண்ட் பேப்பரை கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. மேலே எப்படி இருக்குன்னு கவலைப்படாதீங்க. இந்த லேயரை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை பிரெட் க்ரம்ஸ் மாதிரி நம்ம பண்ணிவிட்டு இதை நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேக்கில் இருக்க இந்த போர்ஸ் பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்குது இந்த கேக்கை நல்லா மேலே லெவல் பண்ணிக்கோங்க. இது நம்ம இன்றைக்கி 2 லேயர் தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் 3 லேயராக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த கேக் எங்களோட ஆனிவர்சரிக்கு பண்ணோம். அதனால என் ஹஸ்பண்டு கூடவே இருந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணி தந்தார். பாருங்கள், நம்ம கேக் எவ்வளோ சாஃப்டாக, அந்த டெக்ஸ்சரும் நம்மளுக்கு அழகாகவே வந்திருக்கு. கலரும் ரொம்ப அப்படைசிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பிரெட் க்ரம்ஸ்னால் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இது எல்லாமே அந்த கேக் மோல்ட்லேயே போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து கேக் ஈரப்பதத்தோடு இருக்கிறதுக்கு நம்ம சுகர் சிரப் இதில் அப்ளை பண்ணிக்கலாம்.
1 கப் சர்க்கரையும் 1 கப் தண்ணியும் இது வந்து சர்க்கரை மெல்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஹீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் சுகர் சிரப் ரெடி ஆயிரும். அடுத்து வந்து நம்ம விப்பிங் க்ரீம் வந்து எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த கேக் மேலே. அடுத்த லேயரும் இதில் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி வைக்கலான்னு யோசிச்சேன், அதுக்கப்புறம் தான் இப்படியே வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம கேக் டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கீழே கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு மேலே கேக் வச்சிங்கன்னா கேக் வந்து கீழே ஆடாமல் இருக்கும், விழுகாமையும் இருக்கும். நம்ம கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1/2 அன் ஹவருக்கு வந்து இந்த விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ண கேக் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு விப்பிங் க்ரீம் கொஞ்சம் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இதில் ரெட் ஃபுட் ஜெல் கலர் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ரெட் கலரில் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வெறும் அந்த ஒயிட் க்ரீம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் நம்ம சேர்த்துட்டு நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ண இந்த கேக்கில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம விப்பிங் க்ரீம் நல்லா செட் ஆயிருக்கா இல்லைன்றதை செக் பண்ணுறதை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்சுலா எடுத்துகிட்டு இதில் நீங்கள் ஏதாவது ஒரு டிசைன் இதில் போட்டுட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் திருப்பி பார்த்தாலும் இந்த டிசைன் வந்து கீழே விழுகக்கூடாது. இதுதான் இதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. அடுத்து ரெஃப்ரிஜரேட் பண்ண கேக் எடுத்து இந்த பைப்பிங் பேக்கில் இருந்த விப்பிங் க்ரீம் வச்சு ஒரு ஃபுல் லேயராக கோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி வச்சு தான், நம்மளோட ஐடியாஸ் வச்சு தான் இந்த கேக்கோட டெக்கரேஷன் இருக்கும். இந்த கேக்கை நான் எப்படி டெக்கரேட் பண்ணேன்றதை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பேக்கரிக்கு போனால் கண்டிப்பாக நம்ம பார்க்குற செக்ஷன் வந்து அந்த கேக் செக்ஷன் தான். எவ்வளோ கேக்கை வந்து அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அழகாக அந்த கேக் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம கண்ணால் தான் பார்ப்போம். அதனால் நீங்கள் கேக்கை எப்போவுமே எவ்வளோ தூரம் உங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி உங்களோட பிரெயினை கசக்கி நீங்கள் டெக்கரேட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நல்லா எஃபர்ட் போட்டு டெக்கரேட் பண்ணுங்கள். நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் இல்லைங்க, மறுபடியும் சொல்கிறேன். அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். இருந்தாலுமே என்னோடய எஃபர்ட் போட்டு நான் இந்த கேக்கு ரொம்ப அழகாகவே செஞ்சுருக்கேன். எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு. நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலும் பரவாயில்ல, அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். கேக்கில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் வரும், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்றதை நான் ஃபெயில்டு கேக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நம்ம பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இந்த கேக்கு வெல்வெட் டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்கு. பார்க்குறதுக்கே வெல்வெட் மாதிரி இருக்கும். அதனால தான் இதுக்கு வந்து ரெட் வெல்வெட் கேக் அப்படின்னு பேர் வந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு என்னை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் பிக்ஸை டேக் பண்ண மறந்துடாதீங்க. எப்பவும் போல் கேக் கட் பண்ணி சாப்பிட்டுட்டோம் நாங்கள். இப்போ மீதி இருக்க கேக்கில் வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ ஸ்மூத்தாக இந்த கேக் வந்து கட் ஆகுதுன்றத. அந்த க்ரீமும் அந்த லேயரோட எவ்வளோ பிளெண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். அந்த ரெட் வெல்வெட் டெக்ஸ்சர், அப்புறம் ஸ்மூத்னஸ், அந்த சாஃப்ட்னஸ் எல்லாத்தோடும் கலந்து அந்த க்ரீமோட சாப்பிடும்போது ரெட் வெல்வெட் கேக் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஐஷாஸ் ஆஷாக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பார்வையாளர்கள் சந்தாதாரர்களாக இணைவீர்கள் என்பதே ஐஷாவின் ஆஷா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.